தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3000 ரூபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ், நல்ல குவாலிட்டியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்மெட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்டட்ஸ் ஹீலியோஸ். அதாவது ஹீலியோஸுங்கிறது 2800 ரூபீஸ்லேருந்து 3300 ரூபீஸ்க்குள்ளே இருக்க ஸ்டட்ஸோட ஹெல்மெட் லைனப்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஹீலியோஸ் சர்க்யூட்னு சொல்கிற ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஹெல்மெட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹெல்மெட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஹெல்மெட்டோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ஏரோடைனமிக் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம் ஸ்பாய்லர்ஸோட வந்திருக்கு. ட்ராவை குறித்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஹெல்மெட்டை வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே பார்த்தோம்னா 2 ஏர் வென்டிலேஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. பின்னாடி 2 ஏர் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உள்ளே வந்து ஏர் வென்டிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பின்னாடி வந்து ஹாட் ஏரை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயே வந்து சின்னுக்கான ஏர் வென்டிலேஷன் இங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க பார்க்குறோம். ஸோ பார்க்குறக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஹெல்மெட் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்துட்டு நம்ம ரேசிங் ஹெல்மெட் கிடையாது, ஸ்ட்ரீட்ஸில் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஹெல்மெட் ஏன் போடுறோன்னா கண்டிப்பாக எவ்வளோ வெல் ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இதிலே வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஐஎஸ்ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேஷனு ப்ளஸ் டிஓடி சர்டிஃபிகேஷன் இது வந்து கிடச்சிருக்கு. இந்த ஹெல்மெட்டோட இன்னர் ஷெல் வந்துட்டு ஏபிஎஸ் அப்படிங்கிற தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமரில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. கிராஷ் அப்போ ஹை இம்பேக்ட் உள்ளே கொடுக்காம எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெல்லை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தோன்னா யூவி ப்ரொடெக்ஷனுக்கான பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஹை இம்பேக்ட் ஷெல்லு, ஹீலியோ சர்க்யூட் பேர்லாம் வந்துட்டு இப்போ பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதிலே வந்து 2 வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு கிளியரான ஒரு ஆன்டி ஃபாக் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் வைப்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன்டி ஃபாக் ரெசிஸ்டன்ட்னா 100 செகண்ட்ஸ் வரைக்கும் இது வந்து ஃபாகை வந்து ரெசிஸ்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்ஸ்லாம் பெருசாக நம்ம பயன்படுத்த முடியாது. ப்ளஸ் உள்ளே பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு சன்கிளாஸ் வைசர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சன்கிளாஸ் வைசர் பொறுத்தவரை நம்ம சன் ப்ரொடெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கான ஒரு வைசரு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்கலாம். உள்ளே பார்த்தோன்னா இங்கே வந்து மைக்ரோமெட்ரிக் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கிள் வந்து ஒரு ரஸ்ட் ஃப்ரீயான ஒரு நல்ல மெட்டீரியல், குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரைஸ் குறைஞ்ச ஹெல்மெட்ஸில் இருக்க மாதிரி ஜஸ்ட் இந்த பக்கில் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராப்பை உள்ளே விட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராப்பை வெளியே எடுத்துக்கலாம். சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்துட்டு 1425 kgயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டு ஃபேப்ரிக்ஸ் நிறையா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னர் பேடிங்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக நிறையா கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே பயன்படுத்தியிருக்க லைனரை வந்து நம்ம தேவைன்னா வாஷ் பண்ணி திரும்பியும் பயன்படுத்திக்கலாம் இந்த லைனரு. அது போக இங்கே வந்து சின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீக் பேடிங்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க உள்ளே. ஸோ பயன்படுத்துறதுக்கு ஓகே, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு 3000 ரூபீஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்மெட்ஸ் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு ரிங்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக மைக்ரோமெட்ரிக் பக்கிள் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு மிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இதிலே வந்து சன்கிளாஸ் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்னா நமக்கு தேவையான கிளாஸ் போட்டு நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் அவுட்டர் நமக்கு வைசரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக இங்கே மெக்கானிசம் இருக்குது. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி இந்த வைசரை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து இதுக்கு வந்து மெக்கானிசம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை கழட்டி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டதுனால எனக்கு இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ப்ளஸ் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நம்ம பார்த்தோன்னா ரப்பராக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், உள்ளே வந்து ஃபேப்ரிக்ஸாக இருக்கட்டும், பேடிங்ஸாக இருக்கட்டும், நல்லா ஹை குவாலிட்டி ஸ்டிச்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன அங்கங்கே வந்து 60-70 கிலோமீட்டர்ஸ் மேலே போகும்போது அந்த வின் நாய்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ 80க்கு மேலே போனால் ரொம்பவே வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சேஃபான ஒரு குவாலிட்டி ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மற்ற ஹெல்மெட்ஸில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய அதில் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 3000 ரேஞ்சில் வந்துட்டு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஹெல்மெட்ஸ்க்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏதோ ஒரு ஹெல்மெட் வாங்கக்கூடாது. ஸோ நல்ல ப்ரொடெக்டிவாக இந்த சர்டிஃபிகேஷன்லாம் இதில் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ ஹெல்மெட் வாங்குங்க. ஸோ எப்போவுமே ஹெல்மெட் போடுங்க.